வணக்கம் அழகான உள்ளங்களே. கண்ணன் சோல்ஃபுல் லைஃப் அமைதியின் உங்கள் சரணாலயத்திற்கு மீண்டும் வருக. நான் உங்கள் கண்ணன். நம்முடைய சேனல் பக்தி மற்றும் கோயில்களை பற்றிய விவரங்களை தருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாகும். எனவே இதை போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் எதிர்வரும் வீடியோக்களில் நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை காணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்று நாம் திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலை பார்ப்போம். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலிருந்து 28 கிமீ தொலைவில் உள்ள பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள திருப்போரூரில் இக்கோயில் அமைந்துள்ளது. கோவிலில் 5 அடுக்கு ராஜகோபுரம் உள்ளது. நுழைவாயில் கோபுரம் உயரம் 70 அடி மற்றும் 200 அடி அகலம் கொண்டது. கோயில் 4 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. கோவிலின் கருவறை நுழைவாயில் கோபுரத்திற்கு அருகில் உள்ள 24 தூண்கள் கொண்ட மண்டபம் வழியாக அணுகப்படுகிறது. கோயில் குளம் கோயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது. கருவறை கிரானைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இதில் முருகன் நின்ற கோலத்தில் கந்தசுவாமி வடிவில் காட்சியளிக்கிறார். கருவறை கிழக்கு நோக்கி உள்ளது மற்றும் பிரதான தெய்வத்தின் உருவம் 7 அடி உயரம் கொண்டது. இந்த உருவம் 2 கைகளுடன் வேல், தெய்வீக ஈட்டி பிடித்திருக்கும் நிலையில் உள்ளது. மேலும் தலைமை கடவுளை தவிர மயிலின் உருவமும் உள்ளது. முதல் பிரகாரத்தை சுற்றிலும் அவரது துணைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானைக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. சிவன் மற்றும் பார்வதி மற்றும் சிவன் கோவில்களுடன் தொடர்புடைய அனைத்து பார்ஸ்வத தேவதாக்களுக்கும் பராமரிக்கும் தெய்வங்கள் தனி சன்னதி உள்ளது. திருப்போரூர் கந்தசாமி கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியில் திருப்போரூர் என்ற தமிழ்ச் சொல்லின் பொருள் புனித போரினிடம் என்பது ஆகும். இன்று இங்குள்ள கோயிலும் குளமும் 300 வருஷங்களுக்குள் உருவானவைதான். என்றாலும் இந்த இடத்தில் ஒரு பழைய முருகன் கோயில் இருந்திருக்க வேண்டும் எனப்படுகிறது. பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோயில் எழுந்ததாக வரலாறு உள்ளது. 13வது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இவ்வூர் தொண்டை நாட்டில் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று குறித்திருக்கிறது. விக்கிரம சோழன் ஏற்படுத்திய நிபந்தங்களையும் விஜயகண்டதேவர் நந்தாவிளக்குக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுகள் எல்லாம் இங்குள்ள தெய்வ யானையார் கோயில் சுவர்களில் சிதைந்து காணப்படுகின்றன. இவைகளே இக்கோயில் பழமையானது என்பதற்குச் சான்றுகள். இந்த ஊருக்கு அந்த நாளிலே சமரபுரி என்ற பெயரும் இருந்திருக்கிறது. இந்த கோயிலை விட இங்குள்ள முருகனை பற்றி சிதம்பர சுவாமிகள் பாடிய திருப்போரூர் சந்நிதி முறை என்ற பிரபந்தம் சிறந்த இலக்கிய பிரசித்தி உடையது. இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தவரும் அவரே. கந்த புராண கூற்றுப்படி முருகப்பெருமான் 3 இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார். அவை முறையே திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர் ஆகும். திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும், திருப்பரங்குன்றத்தில் நிலமார்க்கமாகவும், திருப்போரூரில் ஆகாய வழியிலும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தாரகாசுரனை வென்றதாக நம்பப்படுகிறது. பின்பு பல நாட்களாக இத்தலம் கவனிப்பாரற்று கிடந்தது. திருக்கோவில் வரலாற்றுப்படி முருகப்பெருமான் மதுரை மாநகரில் இருந்த சிதம்பரம் அடிகளாரின் கனவில் தோன்றியதாகவும், தான் திருப்போரில் உள்ள பனை மரத்தின் அடியில் கேட்பாரற்று இருப்பதாக கூறி மறைந்ததாகவும், கடவுள் உரைத்தபடியே சிதம்பரம் அடிகளார் திருப்போரூர் வந்தடைந்து முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து திருக்கோவில் அமைத்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது.
கருவறையில் உள்ள முருகன் கிழக்கு நோக்கியிருந்தாலும் கோயிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்கிறது. இந்த வாயிலை கடந்து வெளிப்பிராகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்தே முருகன் சந்நிதிக்குச் செல்ல வேண்டும். மூலமூர்த்தி பனையடியில் புதைந்திருக்கிறார். ஆதலால் புற்றிடங்கொண்ட அந்த பெருமானுக்கும் அவன் துணைவியாருக்கும் புனுகுச் சட்டமே சாத்தி அலங்கரிக்கின்றனர். அபிஷேகம் கிடையாது. உருவங்களும் மொழுமொழுவென்றே இருக்கும். இந்த மூலமூர்த்திகளுக்கு முன்னால் மிகச் சிறிய வள்ளி தெய்வ யானை சமேதனாக கந்தனை உருவாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த கந்தன் கரங்களிலே உடம்பிடி, குலிசை முதலிய ஆயுதங்கள் இல்லை. தூக்கிய திருக்கரங்களிலே ஜபமாலையும் கமண்டலமுமே காணப்படுகின்றன. இங்குள்ள முருகன் பிரணவப் பொருள் அறியாத பிரமனைச் சிறையில் அடைத்த பின் தானே சிருஷ்டித் தொழிலை மேற்கொண்டிருக்கிறான்.
நீங்கள் இந்த காட்சிகளில் மற்றும் நுண்ணறிவுகளில் நீங்கள் அமைதியைக் கண்டால் கண்ணன் சோல்ஃபுல் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் தன் மூலம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்கள் ஆதரவு உங்களுக்கு மேலும் ஆத்மார்த்தமான உள்ளடக்கத்தை கொண்டு வருவதில் எங்கள் பயணத்தை தூண்டுகிறது. லைக் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். இது எளிமையானது. இந்த உலகம் நமக்கு உணர்த்தும் செயல் என்ன என்று மேலும் என்னவென்று யூகிக்கலாமா? ஒரு புதிய ஆத்மார்த்தமான சாகசம் நாளை மாலை 6 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு நினைவூட்டலை அமைக்கவும், இதை தொடர்வோம், ஒன்றாக பயணம் செய்வோம். இந்த அமைதியான ஆய்வில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நாளை மாலை 6 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் உள்ளங்கள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் செய்யவும். மேலும் மேலும் ஆன்ம அனுபவங்களை பெற காத்திருங்கள். கவனமாக இருங்கள், அழகான அன்பான உள்ளங்களே.